SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. எனக்கு அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, அவங்க அவ்வளோ பேருக்கு நான் பாடல்கள் எழுதியிருக்கேன். ஆனால் என்னோட ஃபங்க்ஷனுக்கு திரும்பி பார்த்தா ஒருத்தரும் வரல அப்படின்ற மாதிரி உங்களோட ஆதங்கத்தெல்லாம் கொட்டியிருந்தீங்க. ஸோ அப்படிதான் நடக்குதா இப்போ இந்த இண்டஸ்ட்ரி? ஆமாம், அப்படிதான் இருக்கு. எல்லாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேர் இதுக்கு எடுத்துக்கணும், நம்ம அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சே போயிடலாம். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து சின்னத்திரில இருந்த வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, யாரும் அவர் ஒன்றும் சொல்ல. அவர் எப்போ நடிக்க வந்தாரோ அவர் அவ்வளோ பிரச்சனையை பார்த்தாரு. மேடையில் அழுதாருல, இன்னும் எனக்கு எவ்வளோ தாண்டா நீங்கள் பிரச்சனையை கொடுப்பீங்கன்னு அவ்வளோ மேடையில் அழுதாருல அவர். அப்போ ஒருத்தனா அலற வரைக்கும் வைக்குதுன்னா அவர் எவ்வளோ பாடப்படுத்திருப்பாங்கன்னு. எல்லா பாடலாசிரியரும் முதல்ல கேட்டது, ஏங்க நீங்கள் பாட்டு எழுதுறீங்க, நான் எழுதுறேன், எதுங்க இன்னொருத்தன் உள்ள கொண்டு வரீங்க? ஒருத்தன் உள்ள வர்றான்றது இவங்களுக்கு கேள்வியாகவே இருக்கு. யாரும் வரக்கூடாதுன்ற ஒரு அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. நடிகன்ட்டையும் சரி, எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் வந்து வேலாயுதம் பாட்டு எழுதுனேன், விஜய் படம். அங்கேயே எனக்கு பாலிடிக்ஸ் தான். ஓப்பனிங் சாங் என்னோட தான் வந்திருக்கணும். வேலா வேலா வேலாயுதம்னு ஒரு பாடல். அது எப்பவுமே டைட்டில் சாங் வந்து டைட்டில் வச்சானே வரும். நீங்க அந்த படத்துல பாருங்க, அந்த பாட்டு வராது, வேற பாட்டு வந்திருக்கும். அப்போ ஒரு விஜய் படத்துல பாட்டு எழுதுறதுக்கே பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம படம் பண்ண வரோன்ற போது இவ்வளவு பிரச்சனைகள் சினிமாவில் இருக்கும்போது ஏன் படம் எடுக்கணும்னு ஒரு விடாப்படியா இருந்தீங்க? படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம கலைன்னு வந்தா சிரமப்பட்டு தான். இப்ப பாடல் எழுதுறோம், அப்ப நீங்க பாட்டு எழுதிருக்க முடியாது. இதே கேள்வி பாடல் வந்திருக்கும், ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு எழுதுறீங்க? ஏதாவது மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம்ல. யார் படம் பண்றாங்கன்னா இதே வேலையா வந்துட்டாங்க. சினிமா தான் இருக்கிறவங்க தான் வேற வழி இல்லாம பண்ணிட்டே இருக்காங்க. அது கூட ஏவி மாதிரி ஆட்கள், நான் படம் பண்ணலப்பா, நீங்க என்னவோ பண்ணுங்க, சினிமா சரியில்லைன்ட்டாரு. ஓப்பனா சொல்றாரு, இன்னைக்கு சினிமா எங்களுக்கு செட் ஆகாது. ஹாய், வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். அண்ட் அரணம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. அதுக்கு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. அந்த மேட்டருக்கு முன்னாடி அரணம் பத்தி நம்ம முதல்ல பேசுறோம். ஸோ அரணம் அப்படின்னா அது மீனிங் என்ன? நிறைய பொருள் இருக்கு. அந்த வேலி, கோட்டை மதில், செருப்பு, மஞ்சம், இது மாதிரி பல பொருள், பல பெயர்கள் இருக்கு. ஸோ இந்த அரணம்க்கு என்ன? இல்லை, எப்பவுமே முதன்மை பெயர்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இறுதி 2ஆம் 3ஆம் நிலையில பெயர்கள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இதுல முதன்மை பெயர் வந்து கவசம் தான். அரணம் அப்படின்னாலே கவசம்னு அர்த்தம், அது ப்ரொடெக்ஷன் அர்த்தம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த வீட்டுக்கு குடி போறவங்க இங்க வந்து எதுக்கு கவசம் தேவைப்படுது? அப்போ ஏதோ பிரச்சனை இருந்தால் தான் கவசம் வேணும். அப்போ கவசமா அந்த பேயே இருக்கா, இல்லை அந்த வீடே இருக்கா, இல்லை இந்த பொண்ணா, இல்லை அந்த நாயகனா, யார் கவசமா இருக்கா, எதுக்கு அந்த கவசம் தேவைப்பட்டது தான் அரணம். முழு ஸ்டோரியும் வந்து ஸ்கிரீன்ல வந்து நம்ம ஹாரர் கலந்த ஒரு இதுவாக இல்லை, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஹாரர் கிரைம் த்ரில்லர். இது அப்படியே ஒரு ஹாரர்ல டிராவல் ஆகி கிரைம் போயிட்டு த்ரில்லர்ல போயிடும். அந்த ஒரு மூணுமே நீங்க பார்க்கலாம். வருஷம் நீங்க எப்படி முதல்ல இந்த படத்துல கமிட் ஆனீங்க அப்படின்ற விஷயம்? என்னோட ஃபோட்டோ பார்த்தாரு சார். பார்த்துட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ கால் தான் வந்தாங்க. லேட்டர் ஆன் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து கூப்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. சாரி கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. அந்த இதோட சீன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆடிஷன் மாதிரி இருந்தது. ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டேன். அண்ட் ஐ காட் அ கால். அப்படிதான் நான் எடுத்துக்கலாம். எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, பெரிய படங்கள்லாம் அப்போ ரிலீஸ் ஆன படங்கள், ஆளவந்தான், முத்து எல்லாம் வந்து ஏன் மறுபடியும் ரிலீஸ் பண்றீங்க, சின்ன படங்களுக்கு வழி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய படங்கள் பாடல் வர எழுதிருக்கீங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, அவங்க அவ்வளோ பேருக்கு நான் பாடல்கள் எழுதியிருக்கேன். ஆனால் என்னோட ஃபங்க்ஷனுக்கு திரும்பி பார்த்தா ஒருத்தரும் வரல அப்படின்ற மாதிரி உங்களோட ஆதங்கத்தெல்லாம் கொட்டியிருந்தீங்க. ஸோ அப்படிதான் நடக்குதா இப்போ இந்த இண்டஸ்ட்ரி? ஆமா, அப்படிதான் இருக்கு. எல்லாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேர் இதுக்கு எடுத்துக்கணும், நம்ம அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சே போயிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாழ்ந்துடலான்னு தான் நம்ம எல்லாருமே வாழும். எதனால அப்படி நடக்குது? இப்போ நம்ம பாடலாசிரியர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம நடிகர் ஆகிறோம்ல, அது நடக்கத்தானே செய்யும். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து சின்னத்திரில இருந்த வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, யாரும் அவர் ஒன்றும் சொல்ல. அவர் எப்போ நடிக்க வந்தாரோ அவர் அவ்வளோ பிரச்சனையை பார்த்தாரு. மேடையில் அழுதாருல, இன்னும் எனக்கு எவ்வளோ தாண்டா நீங்கள் பிரச்சனையை கொடுப்பீங்கன்னு அவ்வளோ மேடையில் அழுதாருல அவர். அப்போ ஒருத்தனா அலற வரைக்கும் வைக்குதுன்னா அவர் எவ்வளோ பாடப்படுத்திருப்பாங்கன்னு. அவர் அதில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீ இங்கே வர்ற அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா? நீ இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் லுக்கை லான்ச் பண்ண சொல்லி ஒரு பெரிய ஹீரோ கேட்குறேன். நான் அவர் தான் பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன், பெரிய ஹிட்டு. ஒரு கவிஞர் தானே அவர். பாட்டில் வராமா, நடிக்கிட்டாரா, பண்ணி கொடுக்க இல்லைங்க. இப்படி ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு கலைஞன் வர்றான், அவனை வளர்த்து விடுவோம். இப்போ நான் இருந்தால் செய்வோம், அதுதானே. அதில் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. அவர் வேற இடத்துல இருக்காரு, நம்ம இப்போ தான் எடுத்து வைக்கிறோம், நம்ம பாட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம பக்கத்திலே போக போகிறது இல்லை. இருந்தாலுமே அந்த ஒரு எதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு இல்லைங்களா? பயம் நினைச்சுக்கலாமா, இல்லாட்டி இவங்களா ஏன் வரணும்? அதுதான், பயம்லாம் கிடையாது, பயப்பட போறது இல்லை. அவங்க எதுக்கு அப்படின்றது தான். இப்போ என் பாடலாசிரியர் துறையிலே அந்த பிரச்சனை தானே. நான் அந்த பட்டய படிப்பு ஆரம்பிக்கும் போது ஏன் பண்றீங்க, எல்லா பாடலாசிரியரும் முதல்ல கேட்டது, ஏங்க நீங்க பாட்டு எழுதுறீங்க, நான் எழுதுறேன், எதுக்கு இன்னொருத்தர் உள்ள கொண்டு வரீங்க?
ஒருத்தன் உள்ள வர்றான்றது இவங்களுக்கு கேள்வியாவே இருக்கு. யாரும் வரக்கூடாதுன்ற ஒரு அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. நடிகன்ட்டையும் சரி எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கும். சினிமாவில் வரணும்னு எதிர்பார்க்கறது ப்ரொடியூசர் மட்டும் தான் கேட்பாங்க போல இருக்கு. பணம் கொண்டு வர இல்லையா, ப்ரொடியூசர் வாங்கன்றானுங்க. உள்ள இருக்கிற ஒருத்தர் இன்னொரு வேலை செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை, நான் வந்து வேலாயுதம் பாட்டு எழுதினேன் விஜய் படம், அங்கேயே எனக்கு பாலிடிக்ஸ் தான். ஓப்பனிங் சாங் என்னோட தான் வந்திருக்கணும். வேலா வேலா வேலாயுதம்னு ஒரு பாடல், அது எப்பவுமே டைட்டில் சாங் வந்து டைட்டில் வச்சு தானே வரும். நீங்க அந்த படத்துல பாருங்க, அந்த பாட்டு வராது, வேற பாட்டு வந்திருக்கும். ஏன்னா அதுக்குள்ள பாலிடிக்ஸ் இருந்தது. ஏன்னா ஒரு நார்மலான படம் பண்றதுக்கு ஒரு விஜய் படம் பண்றவங்க போது அங்கேயே பாருங்க ஒரு பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் விட்டுட்டேன் பரவாயில்லன்ட்டு. அப்புறம் விஜய் சார் ரொம்ப கோவப்பட்டு தான் அந்த பாடலை வந்து இல்ல பிரியாணி இந்த பாட்டு தான் டைட்டில் சாங்கா வந்திருக்கணும், நான் இந்த பாடலை படம் முழுக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு 30 இடத்துல வச்சார் படத்துல. அந்த வேலா 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 இது ஒண்ணு அத மாதிரிலாம் ஃபுல் பிஜிஎம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு கோத்துல வச்சது அது என்ன, ஏன்னா நாங்க முடிவு பண்ணிட்டோம் எல்லாம் ஓகேங்கும் போது அதுல வேற ஒரு பிரச்சனைகள் வரும்போது, அப்போ ஒரு விஜய் படத்துல பாட்டு எழுதுறதுக்கே பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம படம் பண்ண வரோன்ற போது இதை என்னன்னா நாகரிகம் கருதியும் சினிமாக்குள்ள இதெல்லாம் சகஜம்பா நம்ம கண்டுக்காம அப்படியே வளைஞ்சு கொடுத்து இவங்களோடய கையை பிடிச்சிட்டு ஓடிடுவோன்னு பண்றாங்க இல்லைங்களா. நான் எனக்கு தோணுச்சு அது ஏன் பண்ணோம், இப்போ நம்மளாவது பேசிடுவோம், அதை பேசினா அடுத்து ஐயோ பேசிடுவாங்க போல இருக்கு, நம்ம கொஞ்சம் கரெக்ட் சரியா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு அட்வொகேட் எந்த தைரியத்துல பேசுறாப்புல, வக்கீல்ன்ற ஒரு தைரியம் வந்து பேச வருது. ஒரு பத்திரிகையாளர் எங்க வேணாலும் மைக்கு நீட்டிட முடியுது. அந்த மாதிரி நான் ஒரு படைப்பாளின்ற அறச்சீற்றம் எனக்கு வேணும்னு நான் நினைச்சேன். இதனால என் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி டைரக்டர் எந்த ஸ்டேஜ் பார்த்தாலும் முதல் படம் அனுபவம் வந்து எப்பவும் ஒரு டைரக்டர் தான் அழுவான், இது மாதிரி ஆர்டிஸ்ட்ல எவனா அழுவ மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை சொன்னீங்க. இப்போ நீங்க டைரக்டரா இருக்கீங்க, நீங்க அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா ஏன் அந்த அழுகை வந்து வருது அப்படின்ற ஒரு மனதைரியம் இருக்கு. என் தமிழ் எனக்கு அந்த ஒரு அறத்தை கொடுத்துருக்கு, ஒரு சுயத்தை கொடுத்துருக்குன்றதுனால நான் போராடுறேன். அதாவது ஆக்சுவலா அவங்களோட உச்சக்கட்ட பிரச்சனை எனக்கு தான் இருக்கு. நான் அதை மேடையிலே சொன்னேன், நான் இன்சமினியால இருக்கேங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் அட்மிட் ஆகணும் ஆக்சுவலா ஒரு 6 மாசமா தூக்கம் கிடையாது, மாத்திரை போட்டவங்க பாருங்க. என் வயசுக்கு நான் தூக்க மாத்திரை போட்டாதான் நான் வந்து படுக்க முடியும், 2 மணி நேரம் தூங்க முடியும். அவ்வளவு ஸ்ட்ரெஸ். ஆமா, ஏன்னா பிரச்சனை இருக்கு, பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. யாரோ ஒருத்தன் காசு போறான் என்னவோ பண்ணிட்டு போறான்ற ஆள் நம்ம கிடையாது இல்ல. அதை நல்லபடியா அவங்களை காப்பாற்றணும், இவங்க நல்லபடியா வந்தாலும் அடுத்த படம் பண்ணுவாங்க, இன்னொரு 100 கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது எனக்கு அது பொறுப்பு கூடுது. இந்த இன்னொரு விஷயம், என் தயாரிப்பாளர் எல்லாருமே என்னுடைய மாணவர்கள் புதியவர்கள் என்ன நம்பி ஐயா நல்லபடியா வந்துருல நம்பும் போது எனக்கு கூடுதல் பொறுப்பாகுது. இவங்களை எல்லாரையும் காப்பாத்தி ஒரு அடிப்படை இடத்துக்கு கொண்டு போகணும் போது அப்ப நான் அதுதான் நான் சொன்னேன். எல்லா மேடையிலும் கோபுரா இயக்குனர் ஆகட்டும், நீங்க உரியடி விஜயகுமார் ஆகட்டும், இல்ல மனோஜ்குமார் ஆகட்டும், நீங்க எல்லாரும் பாருங்க வேற யாராவது அழுதாங்களான்னு பாத்தீங்கன்னா யாரும் சில பேர்லாம் கதைநாயகெல்லாம் வரதே இல்லை, ஆடி லட்சத்துக்கு வரவே மாட்டாங்க. அவங்க சம்பளம் வாங்குறாங்க போறாங்க கலைஞர்கள்லாம். ஆனா அந்த இயக்குனர் அந்த பொறுப்பெடுத்தவங்க எல்லாம் அழுறாங்களா இல்ல. அப்ப ஒரு கலைஞனை, அதுவும் ஒட்டுமொத்த பொறுப்புள்ள ஒரு கலைஞனை நம்ம அள வைத்தல் அப்படின்றது வலிக்குது இல்ல. நானும் அந்த இடத்துல பாக்குறேன், எனக்கு அந்த ப்ரெஷர் தெரியுது. என்னால பல்ல கடிச்சு நான் நின்னுக்கிறேன், அவங்களால அதை தாங்க முடியல. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வந்துருதுன்னா அது வந்துருது, இந்த மேடைக்கு வந்துட்டோம்ப்பா. ஏன்னா அப்புறம் எவ்வளவு அடி தாண்டி அங்க நிப்பாங்க. இன்னொரு அவங்களுக்கு அடுத்த பயமும் இருக்கும், இதை கொண்டு போகணும் போது அவங்க கண்கள்லாம் இதாகும் போது எனக்கு கலைஞனா வலிக்குது. அது அவனை நல்லா வச்சுக்கணுங்க. நம்ம அந்த கலைஞர் நல்லா இருந்தானே தானே நல்ல படைப்பு வரும், அடுத்து நல்ல சினிமா பண்ணுவாங்க. அப்பா நீ நல்லா எழுதுப்பா, நல்லா செஞ்சு கொடு அப்படின்னா அவன் சந்தோஷமா வேலை பார்ப்பான். அவனை போட்டு நம்ம சாப்பிடுச்சோன்னு வைங்களேன், அடுத்த படைப்பு பண்ணும்போதே அவன் அந்த மன அயற்சியோட தானே இருப்பாங்க. அந்த வேதனை எந்த ஒரு தொழிலையும் முதலாளி வந்து அழவே மாட்டான். ஆனா சினிமால எடுத்துக்கிட்டா முதலாளி கை கட்டி அழுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. எல்லா விஷயத்துலயும் இப்படி நடக்குமா? சினிமால வந்து மோஸ்ட்லி இப்படிதான் நடக்கும். நிச்சயமா அதான் சொன்னேன். ஒரு அரிசி மில் ஓனர் பார்த்தீங்கன்னா அவர் இறங்கி வந்தாருன்னா 100 பேர் ஐயா வணக்கம் ஐயாமாங்க, வாங்க தம்பி எல்லாம் போயிட்டு இருக்கா, அப்படியே ஒரு அதிகாரத்தோடையில இருப்பாரு, எல்லாம் பண்ணுவாங்க, அவர் போவாரு. நீங்க சினிமாவில் நீங்க கியூவுக்கு போய் நிக்கணும் சார், அது என்ன சார், சென்சார் போய் நிக்கணும், என்ன சார் அது டைரக்டர் ஏதாவது திடீர்னு எகிட்டா கூட தம்பி கோப்படாப்பா கரெக்டாப்பா, ஏன்னா எகிட்டா கூட முடிக்க முடியாது. படம் ரிலீஸ் பண்ணுமா போய் நிக்கணும், யாராவது ஒருத்தர். ஆர்டிஸ்ட்லாம் இல்லைங்களா அப்படின்னா சுத்தம் முடிஞ்சு போச்சு. ஆர்டிஸ்ட் இருந்தாலும் கொஞ்சம் நகரம், எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணுங்க, அவ்வளோ காசை போட்டு படம் எடுத்து எல்லாம் பண்ணி இவர் போய் 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 அந்த ப்ரொடியூசர் அதை விற்கிறதுக்காக, அதை கொண்டு போறதுக்காக ஒரு ஆடியோ நீங்க போனீங்கன்னா மதிக்க மாட்டாங்க உங்களை. ஆடியோ கம்பெனிலாம் இருக்கு வேற கார்பரேட் எல்லா ஆடியோ கம்பெனி கார்பரேட் காரணங்க வெளியே குறைச்சிருவாங்க ப்ரொடியூசரை. ஐயோ ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். அது வந்து நமக்கு வரவும் மாட்டேங்குது, அது நம்மளால முடியாதுன்றதுனால எனக்கு அந்த சிக்கல்கள் அதிகமாச்சு. அப்ப அதை நான் பேசணும்ல, ஒரு முதலாளியை நம்ம நல்லா வச்சுக்கணும்ல. இப்ப இவரை போட்டு நம்ம படுத்துனாலும் எப்படி அடுத்து படம் பண்ணுவார்? யார் படம் பண்றாங்கன்னா இதே வேலையா வந்துட்டாங்க, சினிமா தான் இருக்கிறவங்க தான் வேற வழி இல்லாம பண்ணிட்டே இருக்காங்க. அது கூட ஏவி மாதிரி ஆட்கள் நான் படம் பண்ணலப்பா நீங்க என்னவோ பண்ணுங்க, சினிமா சரியில்லைன்ட்டாரு, ஓப்பனா சொல்றாரு. இன்னைக்கு சினிமா எங்களுக்கு செட் ஆகாது, நாங்க படைப்பாளிகள் பண்ணோம், இன்னைக்கு பணக்காரம் பண்றான்றதான் நான் சொன்ன வார்த்தை சொன்னேன். அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்களால மட்டும் தான் முடியுது. ஆனா நீங்க அவங்கள ஒரு நல்லா படுத்துனீங்கன்னா நாளைக்கு வெளியிடுவாங்க. இப்ப விஷால் ஒரு பேர் சொன்னாரு 4 கோடி கிலோ படம், அப்ப எனக்கு தெரிஞ்சு பல பேர் வெளியிட்டாங்க. என்னங்க அவரே சொல்றாரு, ஏன்னா கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவங்களையும் நம்ம செதைச்சு அனுப்பணும்னா, இப்போ ஒரு தொழில் நடத்தணும்னா அந்த தொழிலுக்கு மூலதனம் வேணும்ல. சினிமாவுடைய மூலதனம் தயாரிப்பாளர்கள். நம்ம அவங்கள சேர் போட்டு உட்கார வச்சு ஐயா நீ நிம்மதியாயிரு, நான் ஓடுறேன்னு வேலை செஞ்சாதான்
10 முதலாளி உள்ள வருவாங்க. நீங்க மூலதனத்தை முடக்கிட்டீங்கன்னா, மூலதனத்தை சிதைச்சிட்டீங்கன்னா எப்படி நம்ம வளர முடியும்? இன்னைக்கு நீங்க நான் பேசிட்டு கூட யாரோ ஒரு ப்ரொடியூசரால தான் காரணம் இல்லைங்களா? அப்போ ப்ரொடியூசரை நல்லா வச்சுக்கணும், இயக்குனர் நல்லா வச்சுக்கணுங்க. என்னுடைய இது அது அவ்வளவுதான். இவ்வளவு பிரச்சனைகள் சினிமால இருக்கும்போது ஏன் படம் எடுக்கணும்னு ஒரு விடாப்பிடியா இருந்தீங்க? படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு? நம்ம கலைன்னு வந்தா சிரமப்பட்டு தான் ஆகணும். இப்ப பாடல் எழுதுறோம், அப்ப நீங்க பாட்டு எழுதிருக்க முடியாது. இதே கேள்வி பாடல் வந்திருக்கும், ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு எழுதுறீங்க? ஏதாவது மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு தான் வந்திருக்கும். எதுக்கு போராடணும் நீங்க பாட்டு எழுதுறதுக்கு? இல்லைங்க, எனக்கு அது கனவு, அது எனக்கு லட்சியம். 9 மணிக்கு வேலைக்கு போய் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு மாசம் கொடுக்குற 25,000 வாழ்ற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் வேறொன்றை செய்ய விளைகிறேன், வேறொன்றை நடத்த பார்க்குறேன். அப்படிங்கும்போது நான் பாடலுக்காக போராடுறேன். பெரிய போராட்டம் தானே, பசி அவமானங்களை தாண்டி தான் நான் அந்த இடத்துல உட்கார்றேன். என்ன பாடல்ன்றது அந்த ஒரு 4-5 நிமிஷ கதை, இது அதுவே 2.5 மணி நேரம் பிரச்சனை. அதை நீங்க அப்படி கணக்கு பார்த்துக்க எத்தனை மடங்கு இன்ட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா அதான் அந்த பிரச்சனை. ஏன் பண்ணணும்னா நம்ம அதுதான் பண்ணணும். நமக்கு ஒரு நேர்மையான ஒன்று இருக்கு, கலை. நம்ம தெரியாத ஒன்று செய்யல, வேண்டாத ஒன்று செய்யல, ஒரு கலையை நேசிக்கிறோம். அந்த கலையை செய்யும் போது அதுல போராட்டம் இருக்கு. அதை தெரிஞ்சே ஏறணும்னா நம்ம எவ்வளவு திமிர் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால தானே இப்ப நீங்க கண்ணதாசனுடைய காலத்துல எத்தனை கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்தா அவர் பாட்டு எழுதிட்டே இருந்தாரு, விட்டுட்டு போல. ஏன்னா இதுதான் என் வேலை, இந்த எனக்கு இதான் வேணும், இதை தான் நான் மக்களுக்கு நான் செய்யணுன்ற ஒரு உறுதியா இருந்தார், எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு. அந்த மாதிரி இப்ப நீங்க என்ன இந்த அடிக்கப்புறம் நான் தான் சொன்னேன், நான் படம் இங்கதான் இருப்பேன், நான் சினிமா தான் இருப்பேன், நான் பாட்டு தான் எழுதுவேன், நான் படம் தான் பண்ணுவேன், இன்னொரு படமும் பண்ணுவேன் அப்படிதான் சொன்னேன். நான் இன்னொரு படம் பண்ணுவேன் தான் நான் சொன்னேன். வெளியூரமா வெளியூர் தெரியாது, அது அடுத்த பிரச்சனை. ஆனா படம்ன்றது எங்களால முடியுன்றதை செய்வோம் அப்படிங்கறத என் பார்வை. அண்ட் வருஷம் முதல் படம் உங்களுக்கு. ஸோ முதல் படத்துல நிறைய ரொமான்ஸ் சீன், நிறைய காட்சிகள், முத்த காட்சிகள்லாம் பார்த்த மாதிரி தான் ட்ரெய்லர்லாம் இருந்தது. ஸோ முதல் படம் இது மாதிரியான காட்சிகள் நிறைய பேர் இருப்பாங்க செட்ல. ஸோ எப்படி இருந்தது உங்களுக்குலாம்? ஜாலியாக பண்ணேன். இதுதான் சீக்வன்ஸ், இதுதான் சீனு, அது அழகாக வரணும். ஸோ அதுக்கான அவுட்புட் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி அது அது வல்காரிட்டின்றது கிடையாது, ஒரு டிவைன்னஸ் தான் இருக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அந்த டிவைன்னஸ் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல, நேச்சுரலாக இருந்தது. இப்போ சிறந்த பாடலாசிரியர் பிரியன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிறந்த இயக்குனரா உங்ககிட்ட எப்படி நரேட் பண்ணாரு, எப்படி சொன்னாரு கதைகள், எப்படி உங்ககிட்ட இருந்து வேலை வாங்கினாரு? கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல ஆரம்பிச்சாரு, நார்மலாக போயிட்டு இருந்தது, ஒரு ரெகுலர் கதை மாதிரி நார்மலாக போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன பிரேக் விட்டார். பிரேக் விட்டுட்டு செகண்ட் ஹாஃப் சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன சார் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொருக்கா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக அந்த இங்கே இருக்கும் கொஷின்ஸ், இங்கே இருக்கும் ஆன்சர், அந்த மாதிரி ஒரு சின்ன செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ஒரு சின்ன டயலாகாக கூட இருக்கட்டும், அது அப்படியே செகண்ட் ஹாஃபில் போய் கனெக்ட் பண்ணும். செகண்ட் ஹாஃப் இப்படி ஸ்லோவாக போய் அங்கே போய் முடியும். ஓஹோ, அதுக்கு தான் அவர் இங்கே இது சொன்னாரா? நான் கூட என்னமோ சரி ஒரு ரெகுலரான கதை, இது வரப்போகுது அது வரப்போகுது, இந்த போய் அப்படி இப்படிலாம் நினச்சேன். பட் அது எதுவும் இல்லாமல் ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது இது. கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் கண்டுபிடிக்கிறது 1 லட்ச ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சிட்டீங்க. சப்போஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய் பரிசு தொகை கொடுப்பீங்களா? இதே ஒரு வியாபார யுக்திக்காக நான் இதை நான் சொன்னேன், ஸ்கிரிப்ட் மேல இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில நான் இது சொன்னேன் அப்படின்ற மாதிரி? ஸ்கிரிப்ட் மேல ஒரு நம்பிக்கையில தான் சொன்னேன். ஏன்னா இதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்கு, இதுக்குள்ள ஒரு மேக்ஸ் இருக்கு. நீங்க இது இப்படி கணக்கு பண்ணாதான் அப்படி வரும்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க அங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் போட்டிருக்க பசில் அங்க போகாது. நான் ஒரு பசில் போட்டிருக்கேன் இல்லையா, பசில் போட்ட எனக்கு தானே விட தெரியும், அந்த பசில் எனக்கு தானே தெரியும். அதை நீங்க மேல தாண்டி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சீட் பண்ணீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க கனெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு எழுத்தாளனுடைய அந்த கதை கட்டமைப்பு அப்படி இருக்கிறதுனால மட்டுமே தான் நம்பினேன். இதுல எதையுமே நான் நம்பல, அந்த கதையை நம்பினேன். அந்த கதையும் அந்த திரைக்கதை ஊத்தி இந்த முதல் பகுதியில் இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த படத்தை பாக்குறீங்க, இடைவேளையில ஒரு விஷயத்தோட முடியுது இல்லைங்களா? நீங்க எதை வைத்து அனுமானிக்க முடியும்? இதுவரை பார்த்த படங்கள், அந்த 1 மணி நேர படத்தை வச்சுதான் முடிவு பண்ணணும். அந்த 1 மணி நேரத்துடைய கதை காட்சி அமைப்புகள் அதை கனெக்ட் பண்ணாது. அந்த தைரியம் எனக்கு. நீங்க 2வது பகுதி போகும் பொழுது அது வேற விதமாவே போகும். நீங்க பார்த்த இது முதல் முறையா 2 விதமான ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். இந்த படம் நீங்க 2 விதமான ஸ்கிரிப்ட் ரைட்டிங், 2 விதமான ஸ்கிரீன் பிளே பார்ப்பீங்க. ஃபர்ஸ்டா வேற ஒரு ஸ்கிரீன் பிளே, செகண்டா வேற ஸ்கிரீன் பிளே. அப்ப நீங்க பார்க்கும்போது இது வேறையா இருக்கும். அந்த ரைட்டிங் ஸ்கில்லே மாறுது இல்லைங்களா? உங்களால எப்பேற்பட்டாலும் இதை போய் அதுல கனெக்ட் பண்ணுன்றது உங்களால அது முடியாதுன்ற தைரியத்துல தான் நான் சொன்னேன். அதை தாண்டி கண்டுபிடிக்க முடியாது. நிறைய ஜானர்கள் இருக்கு சினிமால, ஏன் த்ரில்லர் கிரைம் சூஸ் பண்ணீங்க நீங்க? இல்ல, இப்ப நம்ம எப்பவுமே ஒரு கதை எழுதுவோம், பாட்டு எழுதுறோம். இப்ப நம்ம பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வார்த்தை வச்சிருப்போம், அந்த மஸ்காரா மாதிரி ஏதாவது பயன்படுத்திக்கலான்னு மண்டையில் வச்சிருப்போம். அது மாதிரி கதையை ஒரு 4-5 கதை வச்சிருப்போம். முதல்ல ஒன்று தீர்மானிக்கும் பட்ஜெட். இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல பண்ண முடியாதுப்பா, இதை ஒதுக்கீடுன்றதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப முதல்ல பட்ஜெட் போயிட்டு அதுல நம்ம வச்சிருக்க கதையில 1-2 தான் நிற்கும். அப்ப நமக்கே தோணும் இது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதையும் எடுத்தேன்னா
நல்ல கதை இன்னைக்கு எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்க எல்லா படங்களுமே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஒரு பாடலாசிரியராக ஃபர்ஸ்ட் படம் வரும்போது ரைட்டிங் ஸ்கில்லோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டை பண்ணோம்னா நல்லா இருக்கும். அப்போ இந்த கதை பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்லுடைய ஒரு ஸ்கிரிப்ட். அதாவது என்ன பேர் தருதோ அந்த எழுத்தாளனுக்கு பேர் கொடுத்துருது. அந்த கதை அந்த திரைக்கதைக்கு நமக்கு பேர் கிடைச்சிடும். அந்த மாதிரியான ஒரு கதை கட்டமைப்பு நெருக்கமா இருக்கிறது, ஒரு அறிவார்ந்த ஒரு கதையா இருக்கிறதுனால நம்ம இதை பண்ணுவோம். அதுல பெரிய பிளஸ் எனக்கு ஹாரர், கிரைம், த்ரில்லர் இன்னைக்கு ட்ரெண்ட் வேற. ஹாரரும் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிற விஷயம், கிரைமும் ஒர்க் அவுட் ஆகிற விஷயம், த்ரில்லரும் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிற விஷயம். இது மூணுமே நம்ம படத்துல இருக்கிறதுனால அதோட சேர்த்து சரியான ரொமான்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா புதுசா கல்யாண பையன் பொண்ணு அழகா பக்கா ரொமான்ஸ் இருக்கும் படத்துல பாத்தீங்கன்னா. அவ்வளவுதான் பேக்கட், ஒரு சின்ன காமெடி எல்லாமே வந்துடும் இப்போ படத்துல. ஸோ கரெக்டா டைட்டா இருந்தது. இன்னைக்கு தேவையான எல்லாம் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு அதுக்கான ஆடியன்ஸ் தான் இருக்காங்களே அதிகமா. அப்ப ஓடிடிலாம் இன்னைக்கு ரொம்ப வேற லெவலில் இருக்கு. அப்போ அதுக்கான அந்த தம்ப்நெயில் பார்த்தாலே படம் பார்க்குறாங்க, கிளிக் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் முடிவு பண்றாங்க. அந்த டிசைன் முதற்கொண்டு அதனால தான் தேர்ந்தெடுத்தேன். நல்ல திரைப்படங்கள், நல்ல கதைகள், சின்ன படங்கள் ஏன் வந்து மக்கள்கிட்ட சரியா போய் ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை. நல்ல படங்கள் எடுத்துடுறோம். முன்னாடி படம் எடுக்கிறது கஷ்டம். இப்பயும் சொல்றேன், படம் எடுக்கிறது கஷ்டம். நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கோம் பாடலாம் எடுத்துடலாங்க ஈஸிங்கன்னு. அதெல்லாம் எடுக்கு நான் ஒரு பேனால எழுதிடுவேன் ஒரு வரி, அங்கே வந்து மழை பெய்து கொண்டு இருந்ததுன்னு. அப்பெல்லாம் மழை பெய்யாது. நான் சும்மா எழுதிடுவேன். நான் ரைட்டரா ₹1 பேனாவையும் ₹1 பேப்பரையும் வச்சு நான் எழுதிடுவேன். ஆனா இதை காட்சியெல்லாம் அப்படி அமைக்க முடியாது. அதுக்கு லைட் மேன்ல இருந்து அந்த ரெயின் எஃபெக்ட், டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், ஒரு கும்பல், நடிகை எல்லாம் கரெக்டா பண்ணலாம். எனக்கு மழை எடுக்க முடியாது. இந்த ஒரு வரி எடுக்கிறதுக்கே நான் போராட்டணும். அந்த ஒரு வரின்றது மிஞ்சி போனா ஒரு 10 செகண்ட் வருதுன்னு வைங்க. அப்ப நான் 2.5 மணி நேரம் ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 500 பேர் வேலை செஞ்சு, 500 பேர் ஒழுங்கா வேலை செஞ்சு உருப்படியா வந்து நம்ம நினைச்சது வந்தா மட்டும்தான் படம். அதுவே கஷ்டம்தான். ஆனா இன்னைக்கு சிக்கல் என்னன்னா, படம் இப்போ எடுத்துடுறாங்கன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன் மக்களை போய் சேர மாட்டேங்குது? அந்த இடையில இருக்கக்கூடிய இந்த அரசியல் தான் இந்த சிக்கலா வந்து நேருது. அதுலதான் அந்த பண பிரச்சனைகளை நான் பேசினது. இல்லை நான் பேசியிருக்க மாட்டேன். நான் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எனக்கு ₹1.5 கோடி ஆகுதுன்னா, நான் ப்ரொமோஷனுக்கு எப்படி ₹5 கோடி செலவு பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்க எனக்கு 5 கோடி ஆகுதுங்க. நான் ஒட்டுமொத்தமா இந்த இதுக்கான எங்க பயந்துட்டேன். நான் சொல்ல உண்மையா சொன்னேன், என்னங்க கேட்குறீங்கன்ற கோவம் வந்தது எனக்கு. வாங்கிக்க வேணான்னு சொல்லல. நீங்க 400 கோடி படத்துக்கு வாங்கிக்கோங்க. ₹1.5 கோடி படம் எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் ₹5 கோடி செலவு பண்ணாதான் நாங்க மக்களை போய் சேர முடியும் போது எவ்வளவு பெரிய வன்முறையா இருக்கு இல்லைங்களா? அது நீ வரையறதுக்கோ, நீ 5 லட்சம் ரூபா வாங்குறது 5 லட்சம் ரூபா வாங்கிக்கோ. 5000 வாங்குற இடத்துல 5000 வாங்கினாதானே கலை நல்லா இருக்கும். நீ வாங்குற வேலை செய்யற இடத்துக்கு நியாயமா இருக்கணும். நான் பாட்டு எழுதுறேன், ஒரு பெரிய நிறுவனம் கூப்பிடுது, நான் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன். என் இயக்குனர் வந்து, பிரியன் நான் அடுத்து படம் பண்றேன் 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா நான் போய் 2 லட்ச ரூபா கேட்க முடியுமா? சார் பாட்டை கொடுங்க சார், எழுதி தரேன், நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு கொடுத்தீங்கன்றதான் நான் நல்ல கலைஞனுக்கு அழகு இல்லையா? அப்ப நீ படம் எடுத்துடுறோம், மக்கள் பார்க்க தயாரா இருக்காங்க. கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கக்கூடிய இந்த பண பிரச்சனை தான் என்னோட வழி. அதை தான் நான் பேசினேன். பணம் ரிலீஸ்க்கு இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே இங்கேதான் பிரச்சனையா இருக்கு. படம்லாம் நல்லா எடுத்துடுறாங்க, அதை போராடி தப்பிச்சிடுறவங்க ஜெயிச்சிடறாங்க. நீங்க சித்தா, ஐயோ என்ன நல்ல படமா இருக்கே, அதை எப்படியோ போராடி சித்தார்த்த அவர் கையை பிடிச்சி கொண்டு போய் நகர்த்தி கொண்டு போய் சேர்த்துட்டாரு. மக்கள் பார்த்துட்டு இல்ல நல்லா இருக்குப்பா அந்த படம்னு சொல்லி கொண்டாடுறாங்க. மக்களை என்னைக்குமே நம்ம குறைய சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் ரொம்ப அறிவார்ந்து அவங்க சிந்திக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனா அதே சித்தா மாதிரி பல நல்ல படங்கள் இங்க இருக்கும்ல, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வெளியிடுறதுக்கு இருக்கக்கூடிய அவங்களும் ப்ரொமோஷன் பண்ண தயாராக தான் இருக்காங்க. நீங்க 5 கோடி இப்படி கேட்டீங்கன்னா எப்படி ப்ரொமோஷன் பண்ணுவான்? நீங்க தியேட்டர் கொடுக்கலாம் எப்படி படத்தை கொண்டு போவாங்க? இந்த சிக்கல் தாங்க நான் பேசுறேன். 200 கோடி 300 கோடி எடுத்த படம்லாம் வந்து குப்பையா கிடக்கு. அந்த ஆதங்கத்தெல்லாம் சொன்னீங்களா? சின்ன படங்கள் வந்து அவ்வளோ மக்கள் மனித ரீச் ஆகக்கூடிய படங்கள்லாம் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை சொன்னீங்க. எந்த படத்தை மீன் பண்ணி? இல்லை ரொம்ப எளிமை. என்ன பொதுவாக எல்லா படம் தாங்க நான் சொல்றேங்க. இப்போ நீங்க 250 கோடி ஒரு படம் எடுத்துக்கோங்க. சித்தா, அயோத்தி, கிடா, எறும்பு 4 படம் எடுத்துக்கோங்க. இதை நீங்க கம்பேர் பண்ணுங்க. அப்ப எத்தனை இந்த மாதிரி படம் எடுக்கலாம்? இந்த ஒரு 250 கோடியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படம் பண்ணலான்னு ஒரு தயாரிப்பாளர் மட்டும் முடிவு பண்ணிட்டா எப்படி நமக்கு கிடைக்கும்? எப்பவுமே ஒரு பேச்சு பேசுறோம்ல, ஈரானிய சினிமா எப்படி இருக்கு, கொரியன் சினிமா வேற லெவல், அதெல்லாம் விட்டுருங்க, மலையாள சினிமா மாதிரி வராதுங்க. அந்த ஐயப்பனும் கோஷியும் இருக்கு பேசுறோம் இல்லைங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்க ஒரு ரைட்டிங் ஒரு நாவலை படம் பார்க்குறாங்க. இன்னைக்குமே அந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகுது. நம்மளும் பார்த்து நம்ம எழுதுறோம், அந்த மலையாள சினிமாவை கொண்டாடணும்னு பேசுறோம் இல்லைங்க. நம்மளும் பண்ணுவாங்க. படைப்பாளி கையில் இருக்கும்போது வீடு பண்ணார்ல பாலுமேந்திரா சார், தேசிய விருது கொண்டு வந்து கொடுத்தாருல நமக்கு, முள்ளும் மலரும் மகேந்திரன் சார். படைப்பாளிகள் அன்னைக்கு டிசைட் பண்ணாங்கங்க. ஒரு தயாரிப்பாளர் அதற்கான வேலையை பார்த்தாங்க, படம் எடுக்க மட்டும்தான் கஷ்டப்பட்டாங்க, அழகா கொண்டு போய் சேர்த்தாங்க. மக்கள் கொண்டாடினால்தான் அந்த விருதெல்லாம் வந்து சேர்ந்தது படங்களுக்கு. இப்போ நீ போக முடியல. அப்ப சரி 250 கோடி எடுக்கணும்லாம் சொல்லுங்க, நீங்க பண்ற அந்த சிக்கல்களால எங்களுக்கு வெளியிட விடாமல பண்றீங்கன்றதான் எனக்கு வரும். நீங்க 500 கோடி கூட படம் எடுத்துக்கலாம், நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது குப்பையா இருக்கிறது நல்லா, அவங்க விருப்பம். நான் எந்த இடத்துல அதை பதிவு செஞ்சேன்னா, இங்க இத்தனை படங்கள்
காத்திருக்கும் பொழுது நீங்கள் ஆக்கிரமித்துக் கொள்வதால் நேர கோவம் அது. சினிமா துறையிலே இருக்கீங்க, ஆனா சினிமா மேல எனக்கு தீரா கோவம் இருக்கு அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்துறீங்க. என்னென்ன கோவம்? இந்த கோவம் இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்ப அதுதான் ஒரு வார்த்தையை சொன்னேன், எந்த கலையிலும் இருக்கிறோம் அந்த கலையை அழிக்க மாட்டான். நீங்க ஒண்ணு கடலுக்குள்ள இருந்து கடலை நம்ம வீண் பண்ணுவோமா? உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு நம்ம இருக்கிற இடத்த, நம்ம வீட்டை நம்ம அசிங்கமா வச்சுப்போமா? நம்ம ஏன் வந்து கிராமப்புறத்துல இருக்கும்போது வெளியே போறதுக்கு ரொம்ப தூரம் போனோம்? சுத்தோட்டத்தை சுத்தமா வச்சுக்கின்ற அடிப்படை பண்பு அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணிப்போமா? அஸ்தம். ஏன்? இது நம்ம வீடுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ சினிமா நம்ம வீடு தானே. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இங்க? உண்மையுமே நொந்து போறது தயாரிப்பாளர் தானேங்க. ஒரு தயாரிப்பாளர் தோத்துட்டாருன்னா அந்த மொத்த டீமே போச்சு. ஒரு இயக்குனர் தோத்துட்டா அந்த டீம் மொத்தம் போச்சு. இவங்க 2 பேரை காப்பாற்றிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கனாலதான் நான் பேசுறேன். இல்லைன்னா நான் பாடலாசிரியரை பாட்டு எழுதிட்டு நான் போயிடலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, சம்பளம் கொடுக்க போறாங்க, நான் பாட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவேன், எனக்கு எந்த லாஸும் இல்லை. ஆனா ஒரு இயக்குனர் தோத்தா அந்த 100 குடும்பம் போச்சு. ஒரு தயாரிப்பாளர் போனா ஒரு 1000 குடும்பம் போச்சு. ஏன்னா ஒரு அடுத்த 10 படம் பண்ண மாட்டார். அப்ப அந்த வேதனை தான். அதை யாரு செய்யறாங்க? வெளியேந்து செய்யறாங்களா? அது மட்டும்தாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப வெளியேந்து ஒரு பிரச்சனை வருது, அதை சரி செய்யலாம். என்னங்க, அங்கேருந்து ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்றாங்க, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு போர் தொடுக்குறாங்க, அது ஏதாவது தடுக்கலாம், அது ஓகே. என் ஊருக்குள்ளேயே இருந்து என் வீட்டுக்குள்ளேயே இருந்து நீ ஒரு பிரச்சனை பண்ணும்போது யாருமே கேட்கறதுக்கு, ஏன்னா என் வீடுன்றனால வரக்கூடிய சிக்கல் அது. சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், அது எப்படி போய் சொல்றது எனக்கு அது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து அழைப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 அழைப்புகள் வந்ததுங்க. எல்லாமே தயாரிப்பாளர்கள் தரப்புல இருந்து. சார் புரிச்சிட்டீங்க சார், அப்படியே சொல்லிட்டீங்க சார். எவ்வளவு யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்கலாம். ஒருத்தர் இப்ப பேச பொருளா இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு கூட கேபிள் சார் எழுதியிருக்காரு, நான் முத்து ரிலீஸ் பண்ண சொன்னதை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப முத்து ஆள வந்தா ஹைலைட் பண்ணியே பேச. ஆமா, இல்ல அதெல்லாம் ரொம்ப அப்பெல்லாம் வின் பண்ண, அப்ப சம்பாதிச்சிட்டீங்க நிறைய. என்ன இப்ப சின்ன படங்களுக்கு வழி விடுங்களேன்னு சொன்னது ஒரு பெரிய நியாயம் தானங்க. நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இல்லையா நான் பண்ணக்கூடாது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா இல்ல நீங்க பண்ணுங்க, தியேட்டரே இல்ல, படங்களே இல்ல, சும்மா என்ன பண்ணலாம், 1000 படம் இருக்குங்க. அவரு இப்ப ஒண்ணும் இல்ல, 29ஆம் தேதிக்கு கேட்குறோம், 16 படம் சொல்றாங்க. நான் அப்படியே உட்காந்துருக்கேன், இப்ப நான் எப்படி ரிலீஸ் பண்றதா வேணாமான்னு. ஏன்? அவங்களுக்கு அவசரம். ஏன்னா இந்த எப்போயோல இருந்து வெயிட் பண்ணுவாங்க சென்சார் வாங்கிட்டு. இந்த 2023 ரிலீஸ் பண்ணா சப்சிடி வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த டிசம்பர் 29 அவங்க விட்டுட்டாங்கன்னா 24க்கு போயிடும். அந்த 6 லட்ச ரூபா சப்சிடி ஒரு ப்ரொடியூசர் யோசிக்கிறது எவ்வளவு அசிங்கமான விஷயம். ஒரு அரசு கொடுக்குற 6 லட்ச ரூபா மானியத்தை யோசிச்சு 29 ரிலீஸ் பண்றாங்க. அப்ப எந்த தைரியம் ரிலீஸ் பண்றாங்க? இது நடக்காது, இந்த படம் வரப்போறது இல்ல, லாஸ்ட்னு தெரிஞ்சானுங்க 16 படம் வருது. எவ்வளவு வழி பாருங்க, 16 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா. அப்ப அதை நம்ம பேசிதானே ஆகணும். லாஸ்ன்னு தெரிஞ்சும் அடுத்த படத்துக்கான தயாரிப்பு பணிகள், ஷூட்டிங் பணிகள்லாம் நடந்துட்டே இருக்கு. இது எப்படி எடுத்துக்குது இந்த? ஏன்னா இப்ப நமக்கு இதுதாங்க நோக்கம். இப்ப ஒரு தடவை படிக்கட்டு தடுக்கி விட்டுருச்சு, அடுத்த தடவை பார்த்து போகணும், நம்ம போகாம இருக்க மாட்டோம்ல. இதுதான் சினிமான்னு ஆயிடுச்சு, இந்த கலையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கதாங்க இந்த தயாரிப்பாளர்கள் வந்து சிறந்து நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கனவோட தான் சினிமா பண்ண வருவாங்க. எப்படி நமக்குலாம் ஒரு உங்களுக்கு நடிக்கணும்னு இருக்கலாம், எனக்கு பாட்டு எழுதணும்னு இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு நான் ஒரு ப்ரொடியூசரா ஒரு விஷயம் பண்ணணும். சில பேர் அவங்களே கதை வச்சிருக்கு, ஏதோ ஒன்று அவங்க அது அவங்களுக்கு ஒரு அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அவங்க அதை விட்டு போக மனசு வராது அவங்களுக்கு. சரி இதுல விட்டுட்டோம், அடுத்ததுல எடுத்துப்போம், அது நம்பிக்கை தான். சரி இந்த படம் போயிடுச்சு, அடுத்த படம் காப்பாத்திரு, இந்த கதை நல்லா இருக்கு, இது அது பெரிய விஷயங்க. அதாவது நம்ம ஒரு கடையில போய் ட்ரெஸ்ஸை பார்க்குறோம் வாங்குறோம், ஒரு ஃபோன் பார்க்குறோம் வாங்குறோம், தயாரிப்பாளர் எதை பார்த்து 2 கோடி 10 கோடி கொடுக்குறாரு? ஒருத்தர் உட்காந்து கதை சொல்றாரு, சார் வர்றான் சார், அப்படியே வந்தான் சார், போறான் சார், ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனிதனுடைய சொல்லை நம்பி ஒரு 1 கோடி ரூபாயை ஒரு மனிதன் இறக்குறாருன்னா அவர் எப்பேற்பட்ட மனிதர்? எந்த நம்பிக்கை அவர் அப்ப நம்புறாருல. சரி போன படம் தப்பாயிடுச்சு, இந்த கதை தம்பி சொல்லியிருக்காப்புல, இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கதைக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணலாம், நம்ம ஜெயிச்சிருவோம்னு ஒருத்தர் நம்புறான், நம்ம காப்பாற்றணும்ல. இன்னைக்கு யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டா தான். அப்ப என்ன உடனே என்ன நம்ம கேட்கறாங்க, நீங்க ஏன் போனீங்க, எங்க பொருள் விற்கிதோ நான் அங்கதானே போக முடியும். இந்த இடத்துல போனா என் பொருளை விற்க முடியும். நான் மால்ல எங்க விற்கணும்னா அங்கதான், அதை அங்க விற்கணும். கோயில் வாசல சந்தனத்தை தான் வைக்க முடியும். நான் எங்க எதை வைக்கணும்னு இருக்குல்ல, நான் ஃபோரம் மால்ல போய் சந்தனத்தை வைக்க முடியுமா? இல்ல கோயில் வாசல போய் நான் பர்ஃபியூம் வைக்க முடியுமா? அப்ப அதுக்கான அறிவு எனக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன இருக்கும், நான் விற்க போறேன். அப்ப அவங்க சரி சார் சொல்லி லிஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க. அதான் இவங்க சொன்னது. அதாவது இந்த வடிவேல் காமெடியில அந்த ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பான்ல, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார், பையன் ஆடுவார்ல, அப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. என்ன தப்பா எழுதிட்டாங்கன்னு நினைச்சேன். ஒரு 10 லட்சம் போல இருக்குன்ற மாதிரி. ஒரு 300 பேருங்க, நல்ல விஷயம், பரவாயில்ல, ஒரு 300 பேர் நல்லா இருக்கீங்க வாழ். 1 கோடி ரூபான்னா என் படமே 1.5 கோடி ரூபா தாங்க.